ஒரு யங் மேன் ஒரு வயசான அம்மாவை மீட் பண்ணுறாரு. அந்த அம்மாவோட முகத்தில் அவ்வளோ ஒரு தெளிவு, பொலிவு, சந்தோஷம், முதிர்ச்சி எல்லாமே இருக்குது. அவங்கள்ட்ட பேசின ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினச்சி இந்த யங் மேன் பேசுகிறாரு. என் வாழ்க்கையில் ஒரே கஷ்டமாக இருக்குது, எங்கே திரும்பினாலும் அடியாக தான் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. அதுக்கு அந்த அம்மா ஒரு காரியம் பண்ணுறாங்க. ஒரு கையில் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்துட்டு இன்னொரு கையில் உப்பு கொடுக்குறாங்க. இதில் வந்து இந்த தண்ணியில் உப்பு எடுத்து போடு அப்படின்னு. ஸோ இந்த யங் மேனும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்து அந்த தண்ணியில் போடுறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்போ இந்த தண்ணியை குடி. இவரும் வந்து குடிச்சிடுறாரு. குடிச்சு முடிச்சு தான் அந்த அம்மா கேட்குறாங்க, எப்படி இருந்ததுன்னு. எப்படி இருக்கும், உப்பு கரைச்சிது. இவர் சொல்கிற உப்பு கரைச்சிதுமா அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த அம்மா. இப்போ வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடாத, கை நிறைய உப்பு அள்ளி போடு இந்த குளத்தில் அப்படின்னு. இவரும் அதை பண்ணுறாரு. இப்போ தண்ணி எடுத்துக்குடி அப்படின்னு. அந்த அம்மா கேட்குறாங்க, இப்போ எப்படி இருந்தது இந்த தண்ணி அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, உப்பு இருந்த தடையுமே தெரியல, ஸ்வீட்டாக தான் இருந்தது, வாட்டரோட டேஸ்ட் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் லைஃப். பெயினுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். சால்ட்டுங்கிறது பெயின் மாதிரி. நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீங்களோ அதுதான் அந்த பெயினோட அளவை வந்து டிசைட் பண்ணுது. உங்களோட உலகம் வந்து ரொம்ப ஒரு குறுகிய உலகமாக இருந்ததுன்னா பெயின் ஜாஸ்தியாக தான் தெரியும். உங்களோட வேர்ல்டை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், யோசிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் விரிவுபடுத்துங்க. உங்களோட பெயின் இருக்கிற இடமே தெரியாது. அப்படியே பெயினை யோசித்தாலும் மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இது பெருசாக உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அதனால் எல்லார் லைஃப்லேயும் பெயின் இருக்குது தான். அதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்மளோட வேர்ல்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்.